வணக்கம். தமிழொலியின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அடுத்தடுத்து நடக்கும் சோகம், 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. ஸ்ரீலங்கன் விமான அதிகாரிகளிடையே அடிதடி மோதல், நிறுவனத்தின் அதிரடி நடவடிக்கை. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. தையிட்டி காணி அளவீடு நிறுத்தப்பட்டது, களத்தில் குழப்ப நிலை. இலங்கை கடற்பரப்பில் சிக்கிய 400 கோடி ரூபாய் பெறுமதியான கெரோயின். நெடுந்தீவில் வெடிக்கவுள்ள மக்கள் போராட்டம். ஜாலில் ஒரே நேரத்தில் 4 வீடுகள் மீது தாக்குதல். மாகாண சபை தேர்தல் குறித்து வெளியான தகவல். மத்திய கிழக்கு பதற்றம் மத்தியில் இலங்கைக்கு வரும் முதலாவது கச்சா எண்ணெய் கப்பல். கனமழை பெய்யும் வாய்ப்பு, பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கை அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். குருணாகல் நெகவரெட்டிய பகுதியில் தெதிருகோயாவில் நீராட சென்ற நிலையில் நீரில் மூழ்கி உயிரிழந்த மேலும் 6 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. 10 பேர் கொண்ட குழுவினர் நீராட சென்ற நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை 2 பேரின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இன்று 6 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் 2 பேரை காணவில்லை என தேடுதல் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நீரில் மூழ்கிய நிலையில் இருந்த மேலும் 2 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் பிரதேச மக்களும் பாதுகாப்பு படையினரும் இணைந்து தீவிரமாக முன்னெடுத்து வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு வார கால பகுதியில் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற விபத்து சம்பவங்களில் 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்களில் 24க்கும் மேற்பட்டவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நீந்த தெரியாததால் குளிப்பதற்கும் பொழுதுபோக்குவதற்கும் மிகவும் பாதுகாப்பற்ற இடங்களுக்கு சென்றமையினால் இந்த துயர சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பேங்காங்கின் சுவர்ணபூமி சர்வதேச விமான நிலையத்தில் விமான நிறுவன அதிகாரிக்கும் விமான பணியாளர்களுக்கும் இடையே நடந்ததாக கூறப்படும் மோதல் தொடர்பான தவறான மற்றும் திசை திருப்பும் ஊடக செய்திகள் குறித்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெளிவுபடுத்தியுள்ளது. இதனை தெளிவுபடுத்தும் வகையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அறிக்கைக்கு அமைய ஏப்ரல் 2ஆம் தேதியன்று பேங்காங்கில் உள்ள சுவர்ணபூமி சர்வதேச விமான நிலையத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பணியாளர்கள் பணிக்கு தயாராகிக் கொண்டிருந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஸ்ரீலங்கனின் இலங்கை முகாமையாளர் பயணிகள் பதிவு பகுதிக்குள் நுழைந்து விமானத்தை இயக்கும் பணியாளர்கள் மற்றும் நிலைய முகாமையாளருடன் கைகலப்பில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் உடனடியாக சுவர்ணபூமி சர்வதேச விமான நிலையம் போலீசாரிடம் தெரிவிக்கப்பட்டது எனவும் தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை முகாமையாளர் நடவடிக்கைகள் சட்டவிரோதமானவை, தேவையற்றவை மற்றும் நிறுவனத்தின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை மீறியவை என்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் குறிப்பிட்டுள்ளது. அவர் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு இலங்கை திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார் என நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான முதலாம் தர கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கலுவ அறிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் முதலாம் தர மாணவர்களின் 2ஆம், 3ஆம் தவணைகளுக்குரிய பயிற்சி நூல்களை விநியோகிக்கும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் அனைத்து பாடசாலைகளுக்கும் இந்த நூல்களை விநியோகிக்க முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த புதிய பாடத்திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் பயிற்சிகள் மாகாண ஆரம்ப கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரியர் ஆலோசகர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. மேலதிகமாக தேவைப்படும் பயிற்சிகளை மே 16ஆம் தேதிக்குள் முழுமையாக நிறைவு செய்யுமாறு மாகாண பணிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. முதலாம் தவணைக்குரிய பாடப்பரப்புகளை பூர்த்தி செய்ய முடியாத பாடசாலைகள் இருப்பின் அவற்றை 2ஆம் தவணையில் நிறைவு செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிபர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த புதிய சீர்திருத்தங்கள் மூலம் மாணவர்களின் கேட்கும் திறனை மேம்படுத்தவும் நவீன கல்வி முறையை அறிமுகப்படுத்தவும் அமைச்சு இலக்கு நிர்ணயித்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். யாழ் தையிட்டி பகுதியில் அமைந்துள்ள காணிகளுக்கு அளவீடு நிறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வெலிகாமம் வடக்கு தையிட்டி பகுதியில் வேகாறு அமைந்துள்ள தனியார் காணிகளை விடுவிப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக இன்றைய தினம் காணி அளவீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் இன்றைய தினம் காணி அளவீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் களத்தல் சற்று குழப்ப நிலை ஏற்பட்டிருந்ததுடன் காணி அளவீட்டு பணிகளும் தாமதமாகியிருந்தன. தொடர்ந்து நிலவிய குழப்ப நிலையை அடுத்து தற்போது காணி அளவீட்டு பணிகள் நிறுத்தப்பட்டதாக அங்கிருக்கும் செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.
தையிட்டி பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தேசவிகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள தனியார் காணிகள் இன்று நில அளவை திணைக்கள அதிகாரிகளால் அளவீடு செய்ய தீர்மானிக்கப்பட்டிருந்தது. காணி அளவீடுகள் நிறைவடைந்ததும் உரிய ஆவணங்களின் அடிப்படையில் காணி உரிமையாளர்கள் யார் என்பது உத்தியோகபூர்வமாக உறுதி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் கடத்தப்பட்ட நிலையில் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகில் 400 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய ஹெரோயின் போதைப்பொருள் இருப்பதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் நடத்திய சோதனையில் அந்த படகில் இருந்த போதைப்பொருள் ஹெரோயின் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்து 150 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப்பொருள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. போதைப்பொருள் சோதனையிடப்பட்டதை அடுத்து நடுநாள் மீன்பிடி படகில் இருந்த 4 சந்தேக நபர்களும் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கரைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நெடுந்தீவு மக்கள் நாளாந்தம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை முன்னிறுத்தி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக கவனஈர்ப்பு போராட்டம் ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 24ஆம் தேதி நடைபெறவுள்ள குறித்த போராட்டத்துக்கு பூரண ஆதரவு வழங்குமாறு போராட்ட ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்த குறித்த குழு மேலும் கூறுகையில் 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட எமது அழகிய தீவு நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சினைகளை சிக்கி நாளாந்த மக்கள் அவதிப்படும் சூழல் உருவாகியுள்ளது என்பது எமது மக்கள் அனைவரும் அறிந்ததே. எனவே நெடுந்தீவில் சராசரியாக 1418 குடும்பங்கள் வாழ்கின்றனர். அவர்களுள் இதுவரை காலமும் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினால் கடல் நீர் சுத்திகரிக்கப்பட்டு 688 குடும்பங்களுக்கு வழங்கப்படுகின்றது. தற்போது 200 குடும்பங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரும் மீதமுள்ள 488 குடும்பங்களுக்கு நெடுந்தீவு மற்றும் மேற்கு சராப்பட்டியிலிருந்து நீர் வழங்கப்படுகின்ற போதும் அந்நீர் பயன்படுத்த முடியாத நிலையில் உவர்த்தன்மை கொண்டதாக காணப்படுகிறது. இதைவிட மீதமுள்ள 730 குடும்பங்களின் வீடுகளுக்கு நீர் இணைப்பு இல்லாத நிலையில் அவர்களும் சாவரப்பட்டி நீரையே நம்பியிருக்கின்றனர். சராசரியாக ஒரு நாளைக்கு 1 லட்சம் லிட்டருக்கும் அதிகமான நீர் சாராப்பட்டியிலிருந்து நுகரப்படுகிறது. கடந்த வருட இறுதியில் சராசரிக்கு மிக அதிக அளவில் மழை பெய்தும் 3 மாதங்கள் கடப்பதற்குள் சராப்பட்டி நீர் உவர் நீராக மாறியமை ஒரு முறையற்ற நீர் சுரண்டல் இடம்பெறுவதையும் நன்னீருடன் கடல் நீர் கலந்து நிலத்தடி நீர் ஆபத்தான கட்டத்தில் உள்ளமையும் கோடிட்டு காட்டுகின்றது. எனவே நெடுந்தீவின் கடல் போக்குவரத்துக்கு பொறுப்பேற்ற கூற வேண்டிய பாரிய கட்டுப்பாடு வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு உள்ளதாகவும் குமுதினி வடதாரகை நெடுந்தாரகை ஆகிய 3 கடற்கலன்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு உரியதாகும். யாழில் ஒரே நேரத்தில் 4 வீடுகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த பகுதியில் நபரொருவரால் 4 வீடுகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த அந்த நபர் வீட்டின் உடைமைகள் கண்ணாடி மற்றும் தளபாடங்களை அடித்து சேதப்படுத்தியுள்ளார். குறித்த நபர் அப்பகுதியில் பல நாட்களாக குடும்பங்களை அச்சுறுத்தி வருவதாகவும் அருகில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை தோன்றியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த நபரை உடனடியாக கைது செய்யுமாறு மருதங்கனி காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் முறைப்பாடு அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நீண்ட காலமாக தாமதமடைந்து வரும் மாகாண சபை தேர்தல் இந்த ஆண்டுக்குள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கு குறுக்கே நிற்கும் சட்ட சிக்கல்களை நாடாளுமன்ற செயற்குழு விரைவாக தீர்க்க வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தில் 2017ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட திருத்தத்தின்படி கலப்பு விகிதாசார பிரதிநிதித்துவ முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த முறையின் கீழ் தேர்தலை நடத்த தேவையான தொகுதி எல்லை நிர்ணய பணிகள் இதுவரையிலும் பூர்த்தி செய்யப்படவில்லை. முன்னதாக சமர்ப்பிக்கப்பட்ட எல்லை நிர்ணய அறிக்கைக்கு நாடாளுமன்றத்தின் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. எனவே எல்லை நிர்ணய அறிக்கை நிராகரிக்கப்பட்டதை அடுத்து பிரதமரின் தலைமையில் நியமிக்கப்பட்ட 5 கொண்ட மீளாய்வுக் குழு தனது அறிக்கையை 2 மாதங்களுக்குள் ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த அறிக்கை இன்று வரை சமர்ப்பிக்கப்படவில்லை. கடந்த காலங்களில் இந்த பிரச்சினையை தீர்க்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் மற்றும் பரிந்துரைகள் முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. தற்போது இந்த சிக்கல்களுக்கு தேர்வு காண்பதற்காக நாடாளுமன்ற விசேட செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் முன்னிலையாகி தேர்தல்கள் ஆணைக்குழு தனது தரப்பு விளக்கங்களை வழங்கியுள்ளது. விசேட செயற்குழு நியமிக்கப்பட்டு 3 மாத காலத்துக்குள் தனது விதப்புரைகளை வழங்க வேண்டும். எனவே அனைத்து தரப்பினருடன் கலந்துரையாடி ஒரு தெளிவான முடிவை இந்த குழு அறிவித்தால் அதன் அடிப்படையில் எந்த தேர்தல் முறையின் கீழ் தேர்தலை நடத்துவது என்பதை நாடாளுமன்றம் தீர்மானிக்கும். அவ்வாறு விரைவாக தீர்மானம் எட்டப்பட்டால் மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு இறுதிக்குள் நடத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் மோதல்கள் ஆரம்பமானதன் பின்னர் கச்சா எண்ணெயுடன் வரும் முதலாவது கப்பல் இன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய மொத்த களஞ்சியர் முனைய நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் மூலம் 97,500 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் நாட்டுக்கு கொண்டு வரப்படுவதாக அதன் முகாமை பணிப்பாளர் கலாநிதி மயூர நெத்திகுமாரக தெரிவித்தார். இதேவேளை அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு வரவுள்ள மற்றொரு எரிபொருள் கப்பல் நேற்று இலங்கையை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் சப்ரமுவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமான சீரான வானிலை நிலவக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய சப்ரமுவ வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் அதிகாலை வெளியில் சில இடங்களில் பனிமூட்டம் நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.